ஓனர் யார்? ஆவியானவர். அவர் என்ன பண்ணுறாரு, நீ வா, உனக்கு இது கொடுக்குறேன், நீ எடுத்துகிட்டு போ. இப்போ நான் எனக்கு எடுத்ததை நான் கேட்டால் பெற்றுட்டேன் இல்லை, அவராக கொடுத்ததான். எனக்கு கொடுத்த வரங்கள் எல்லாம் அவர்கிட்ட தான் வந்துச்சு. அதனால தான் நான் எதுவுமே ஐ டோன்ட் ஓன் எனி திங். ஐம் ஜீரோ. பிகாஸ் I am not raising the sick people. I am not doing any miracle. I am not doing miracles. I am doing miracles of not of my own, but by the Lord God. அவர் என்னை பயன்படுத்துகிறதுனால் வருகிறது. அது க்ளோரி எல்லாம் அவருக்கு தான் போகணுமே தவிர்த்து நான் எடுத்துக்கிறேன். ஆனால் எல்லாருமே ஈக்குவல் தான். இதில் நடுவில் இந்த பிசாசு எழுதி விட்டதில் நான் பெரியவன் நீ பெரியவன் அடிச்சுக்கிறது. எல்லாம் ஒரே மோட்சத்துக்கு தான் போவீங்க. அடுத்தது, ஒருவன் பலவீனன் ஆனால் நானும் பலவீனன் ஆகிறதில்லையோ? இல்லை, அது இல்லைம்மா. இப்போ வந்து let us come back to Ephesians 4. அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகும். இப்போ நம்மளுடைய சபையில் 50 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆவியானவர் நீங்கள் கேட்க வேண்டிய இடம் என்னது சொல்லுங்கள். அப்போ இதெல்லாம் வேணும்னு சொன்னால் இதில் ரிசல்ட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு இவாஞ்சலிஸ்டோட வேலை என்ன தெரியுமா? அவனு இது மாதிரி ட்ராவல் இதை எல்லாம் பூசை கீசை எல்லாம் வரும். நான் இவாஞ்சலிஸ்ட் ஆகிட்டா என்னை எல்லோரும் பார்த்து கை தட்டுவாங்க. நோ, சாரி, யூ ஹேவ் டு கோ த்ரூ ஆல் திஸ் திங்ஸ். அதுக்கப்புறம் தான் கை தட்டுவாங்க. அது கை தட்டுறது உண்டா பார்த்து இல்லை, ஆவியானவரை பார்த்து. அவர் எடுத்து உன்னை பயன்படுத்துகிறாரு. அவனுக்கு ஏற்ற வரங்களை கொடுக்குறாரு. இந்த வச்சுக்கோ, இது யூஸ் பண்ணு. சிலரை மேய்ப்பராகவும். இந்த மேய்ப்பர் வேலை இருக்கு, அது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அத்தனை ஆத்மாக்கும் ஜெபம் பண்ணிட்டு அதுங்க எங்கோ ஓடுதுங்கடா ஆடுங்க. தடால் இந்த ஆடு திடீர்னு அப்போஸ்தலன் ஆகிறேன்னு சொல்லிடுச்சு. இதில் இருக்க ட்ரபுள் என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி ஆடுங்களுக்கு சவுண்ட் செய்யும். அப்பப்போ திறக்கணும். அங்கே ஒரு ஆடு இருக்குது, அங்கே பார்த்துட்டு அந்த ஆடு அது மாதிரி தான் அப்பப்போ ஏதாவது இமோஷனில் பேசிடுறது. இந்த ஆடுங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திஸ் இஸ் நாட் இமோஷன்ஸ், திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவர் தெரிந்து கொள்கிறார் நம்ம பார்த்துறதுங்க. இன்னொன்று சொல்கிறேன், இது குறித்தா உங்களுக்கு கோபம் வரும், ஆனால் உண்மையை தான் சொல்லி ஆகணும். நான் சொல்லி ஆகணும், கடமையாக இருக்குது. ஒருத்தனுக்கு 10 தாளந்து கொடுத்தாரு, இன்னொருத்தருக்கு 5 தாளந்து கொடுத்தாரு, இன்னொருத்தருக்கு 1 தாளந்து கொடுத்தாரு. அதை எப்படி பயன்படுத்தணும்? இப்போ புரியுதா? எல்லாத்துலேயும் நான் வந்துடணும் ஆசை தான். எல்லாருமே ஃபஸ்ட்டு ஓடிட்டாங்கண்ணா ரேஸில். அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் யார்? எல்லாருமே 500க்கு 500 தானே அவங்க இது மார்க்கு, ஸ்கூல் மார்க்கு. 500னா 500க்கு 500க்கு வாங்கிட்டாங்கன்னா, இல்லை 1200க்கு 1200 வாங்கிட்டாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு தர்ம சங்கடம். அத்தனை பேரையும் கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ப்பானா, மெடிசனில் சேர்ப்பானா, எதில் போய் சேர்ப்பான்? எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எல்லாருடைய உள்ளிந்திரிகளையும் ஆராய்ந்து அறிகிறார். ரிசல்ட் வரணும். அதுக்கு நீ என்ன பண்ண? அதான் 10 தாளந்து, 5 தாளந்து, 1 தாளந்து. இது இல்லை, நான் தூக்கி போட்டு போயிடுவேன். Talking is easy. Working is very difficult. And working along with sailing along with the Holy Spirit is very difficult because நீ கோபப்படுவ, அந்த சமயத்தில் நீ கோபப்படக்கூடாதுன்னு சொல்லுவார்.
யூ ஹாவ் நோ ரைட் டு கெட் ஆங்கிரி. அந்த மாதிரி ஆட்களை தான் கொண்டு வந்து வேலை செய்வார். அதாவது அவரோட கமாண்டோ யூனிட்டில் இருக்கிறது. அவரோட கமாண்டோ யூனிட்டில் இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் வேணால் சொன்னாங்க, சடி புடி சடி சாவு அப்படிலாம் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் நீ தாங்கு மகனே. எவ்வளோ அதிகமாக டாலரேட் பண்ணுறியோ. சிரியாவில் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக நடக்குது. கிறிஸ்தவங்க எல்லாம் சாவடிக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா யாராவது? சிரியாவை சொல்கிறேன், நைஜீரியா விடுங்க. முதல்ல சீரியாவுக்கு ஜெபம் பண்ணுங்க. சீரியாவில் தான் ட்ரபிள் ஓடிட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் அங்கே ஃபுல் ஸ்விங்காக போகிறது. இல்லாட்டி அவனை மாதிரி ஆகிடுவாங்க. நல்லா தூங்குவோம், ஓங்கி ஓங்கி தூங்குவோம். 55 வருஷத்தில் இன்னொரு 20 வருஷம் தூங்குவோம். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும் ஆசை. கர்த்தர்ட்ட இந்த பருப்பு வேவாது. அவர் சீரியஸாக உள்ளே பார்க்குறாரு. ஆனால் அழகாக பேசுவார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறபடியால் உன்னை அடிக்கவும் செய்வேன். நீ தவறு செய்தால் உன்னை அடிக்கவும் செய்வேன். தகப்பன் சிச்சாத புத்திரன் உண்டோ? இல்லை. சிச்சிப்பேன், அடிப்பேன், உதைப்பேன். வாங்கிட்டு ரெடியாரு. சரி, இவாஞ்சலிஸ்ட்டை பார்த்தோம். அடுத்தது போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்போ புரியுதா உங்களுக்கு? வாட் ஜாப் he has given. Take it with both the hands. Thankfully, Lord, make me a worthy போதகன், pastor. தேவனுடைய வார்த்தையை ஆவியான அவர் சொல்ற விதமாக சொல்லணும். இதில் நம்ம சொந்த வார்த்தைகளில் பேச முடியாது. அவர் சொல்ற விதமா. இப்போ எலியா கிட்ட போய் சொல்றாரு, ஆகாவே நீ செத்து போயிடுவேன். அவன் வேணா அப்போஸ்தல கிரேடில் வைக்கலாம். போய் சொல்கிறான். நீங்கள் போய் சொல்லுவீங்களா? ஒரு ராஜா கிட்ட போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறானே, உனக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் ஆண்டவர், போய் இப்போ மழையை நிறுத்துறேன். என்ன கிரேடு தெரியுமா அதுனா? அவன் தான் லாய்க்கு, வேறு யாரும் கிடையாது. அவனுக்கு ஏதாவது இருக்குதா உலகத்தில்? பொண்டாட்டி இருந்துச்சா? இல்லை. பிள்ளை இருந்துச்சா? எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அட்டாச்மெண்ட், நோ அட்டாச்மெண்ட் இன் த வேர்ல்டு. அவங்கள எடுத்து இந்த மாதிரி பயன்படுத்துவார். நம்மளுக்கெல்லாம் அட்டாச்மெண்ட் உண்டு. தானால் ஆடலும் சதையாடும் இல்லை? இப்போ புரியுதா? ஒரு ஓவர் வியூவாக 5-fold மினிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். This is not our job. This is the work of the Holy Spirit. For that, if you want, go and tell him. And if he gives, then get ready, get to understand what you are going to get it. அப்படியே ரைட். அதை என்ன பண்ணிங்கம்மா? நாம் இனி குழந்தைகளாய் இராமல். பார்த்தீங்களா என்ன போட்டுக்குது? குழந்தைகளாய் இராமல். குழந்தை. அதனால தான் எல்லாத்துக்கும் கை தூக்கு. முட்டாய் வேணுமா? கை தூக்கு. இது வேணுமா? கை தூக்கு. அதே மாதிரி இது வேணும்னு கேட்டு, பாய்சன் வேணும்னா அதையும் கை தூக்கும். கை தூக்கும் போது ஜாக்கிரதையாக தூக்குங்க. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கும் ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல. இங்கதான் ஏமாந்து போறது. அவன் அப்பா சொல்டா, அவன் இதுடா, அவன் 100 அடி வாங்கிட்டு வந்திருப்பான். அப்போதான் காயமெல்லாம் கட்டி புதுசாக இந்த மாதிரி கோட்டு கிட்டலாம் போட்டு கொண்டு வந்து மேடையில் நிற்க வச்சுருப்பாங்க. அவன் பேசிட்டு போயிட்டு திருப்பி அம்மா வலிக்குது ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவான்.
அது மாதிரி வாங்க தயாராக இருப்போமா? பேசுறது நல்லா இருக்கும், கேட்குறது நல்லா இருக்கும். நான் பேசுறது அவன் இல்லை, ஆவியானவர். நல்லா இருக்கும். அதனால அது கேட்டு போயிட்டு, ஐயா எனக்கு இது வேணும்டா, இது வேணும், இன்னும் மேலேயும் உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி கேட்டிங்கன்னா பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு இந்த நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த தேவ அன்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு உமது அன்பு வேணும், இது லேக்கிங் எனக்குள்ள. நான் ஒன்று 5 விதமான ப்ரேயர் பண்ணுவேன். அதில் ஒன்று தான் இன்றைக்கு தேவையான ஞானம் அறிவு, புத்தி, விவேகம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, தேவ அன்பு. இது அவ்வளவும் எனக்கு வேணும் ஆண்டவரே, கொடுங்க. ஐ எம் பெக்கிங் யூ. ப்ளீஸ். ஏனென்றால் தேவ அன்பு இருந்துச்சுன்னா நீ தன்னாலே எல்லாத்தையுமே ரிப்பேர் ஆகிடுவேன். அவரை மாதிரி ஜீவிக்க பார்த்து அதை கேளுங்க. நைட் ப்ரேயரில் கேளுங்க, டே ப்ரேயரில் கேளுங்க, மத்தியானம் ப்ரேயரில் கேளுங்க, ராத்திரி ப்ரேயரில் கேளுங்க, நடுராத்திரி ப்ரேயருக்கு கேளுங்க, எந்திரிக்கும் போதெல்லாம் கேளுங்க. எனக்கு தேவ அன்பு வேணும் ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்மாவை கண்டா தேவ அன்பு வேணும் ஆண்டவரே. இதுதான் நம்ம கேட்க வேண்டியது. இப்போ இந்தம்மா கேட்பாங்க, அப்போ சொல்ல வரீங்க, ஏன் பண்ணட்டீங்க? ஆனால் அடி வாங்க பயம். அடுத்தது தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும். தலையாகிய கிறிஸ்து. அப்போ நம்ம செய்கிற அவன் அப்போஸ்டலாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், இவனாக இருக்கட்டும், பாஸ்டாக இருக்கட்டும், எந்த செய்தாலும் யார் செய்ய வைக்கிறது? கிறிஸ்து, ஆவியானவர். நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் வளருகிறவராய் இருக்கும்படியாக நாம் டெய்லி we have to grow in the Lord. பவுல் இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு இவ்வளோ எழுதிட்டு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, தேவனை பொறுத்து எனக்கு ஒழுங்கும் தெரியாது அப்படின்ட்டார். உண்மை ஒத்துக்கிட்டான். ஏனென்றால் அவர் அப்படி தான். தேவனாகிய கர்த்தரை யாரும் பார்த்ததில்லை, அப்படி பார்த்தவங்க அவருடைய மெஷர்மெண்ட்டை அழிஞ்சதில்லை. தேவனின் பிறந்த தேதி என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்வி என்ன? நம்ம ஆளுங்க டிசம்பர் 25 வாங்க, தப்பு. அவருக்கு பிறக்கிற தேதியே கிடையாது. அவர் எப்போ பிறந்தார் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் நம்ம ஃப்ளஷ்லி டிசையர்ஸ் அப்படி இருக்கிறனால டிசம்பர் 25 சொல்கிறோம். ஒரு கடவுளை உண்டாக்கி அதுக்கு 25 இவனும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு போட்டுருக்கு. உலகமே உண்டாகலை, ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் டன். இங்கே அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் டக்குன்னு அந்த சீசனில் முடிச்சுட்டு போயிட்டார். இது புரியலை. இயேசுவை பற்றி நம்மளுக்கு புரியல, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இயேசுவானவர் பிதாவின் கையிலேருந்து அந்த புஸ்தகத்தை வாங்குறாரு. அது அவருக்கு கொண்டு தான் தகுதி இருக்குது. அதை முத்திரைகளை உடைக்கிறதுக்கு அவருக்கு தான் தகுதி இருக்குது, வேறு யாருக்கும் தகுதி கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம எத்தனை பேர் புஸ்தகத்தை வாங்க ரெடின்னா நம்மளும் அதுக்கும் கை தூக்குவோம். ஆசைதான். நாம் கிறிஸ்துக்குள்ள வளரணும். ஃபஸ்ட்டு அதுதான் ப்ரையாரிட்டி.
நம்ம எவ்வளோ வளர்றோமோ அப்போ நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். அடுத்தது வாசிங்கம்மா. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இது கிறிஸ்துவின் சபையை குறித்து, பாடி ஆஃப் கிரைஸ்டை பற்றி எழுதியிருக்கு. திடீர்னு அந்த சபை பாடி ஆஃப் கிரைஸ்டில் கை சொல்லுது, நான் கொஞ்சம் நீண்டுக்கிறேன், வலது கை போட்டிருக்கு வசனம், தேவனுடைய வலது கை பராக்கிரம் செய்யுன்னு போட்டிருக்காங்களா, கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருப்பான் கை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எல்லாமே மெஷர்ட் அவர். We should know what we are doing, what we are talking, what we are listening. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். நடக்காதுங்க. உங்களுக்கு வேண்டியது என்னது? தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய நீதி, தேவனுடைய நியாயத்திற்கு மாட்டிக்காதீங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ். ஜெபம் பண்ணும் போதும் வீணான வார்த்தைகளை விடாதீங்க. we should know what we are doing. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே சர்வ வல்லவர் ஆகிய தேவனாய் கர்த்தர் இங்கே இருக்குப்பார், ஆவியானவர் இருப்பார். சந்திர ஜாக்கிரதையாக நடங்க, விளையாடாதீங்க. டோன்ட் பிளே, திஸ் இஸ் நாட் த பிளேஸ் டு பிளே. அனாவசியமாக நடக்கிறதுக்கு இது இடம் இல்லை. இது நான் சொல்லிக் கொடுக்கலன்னா நான் வாங்கி கட்டிக்குவேன். Spiritual discipline should be there. If it is not there, God is not going to use you. நீங்க என்ன வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வெளியான மனுஷன் அழிக்கப்பட்டு உள்ளான மனுஷன் வளரணும். இதுதான் உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இயேசு, அவரை போல நான் மாறணும். பவுல் சொன்னார், அது மாதிரி மாறணும். அது ஒன்று தான் உங்களுக்கு மனசில் இருக்கணுமே தவிர்த்து நான் இப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணணும். சரிம்மா, படிமா. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து எல்லாமே புறஜாதி மாதிரி ஆயிடுவோம். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். See, when we don't really understand all these things, we fall into sin. And the sin will overcome us and we lose out. அழுது பிரயோஜனம் இல்லை. Don't think that we can cheat God. He is very serious. பரலோகத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இது மாதிரிலாம் கிடையாது. அவங்க தொழிலே என்னது? வர்ஷிப். ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். தலை கால்கள் யாவும் முழங்கும், நாவு அறிக்கை செய்யும், இயேசுவே ஆண்டவர் என்று. பாட்டு பாடுறோம், ஆனால் ரியாலிட்டி அதிகமாக வருகிற நாட்களில் புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் தியானம் பண்ணுவேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நானே எப்படி ப்ராஸ்பெரிட்டியாக பறக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா நல்லா கேட்பீங்க. இது ஃப்ளஷ்லி திங்.
எஸ், கர்த்தர் ஆனர் பண்ணுறாரு, அதை இல்லைன்னு சொல்லுது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.